அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பெயர் கமலா. இன்னைக்கு நான் சாவி அவர்களுடைய சிறுகதை தொகுப்பில் இருந்து ஒரு கதையை தேர்ந்தெடுத்திருக்கேன். சாவி ஒரு புகழ்பெற்ற பத்திரிகை எழுத்தாளர். அவர் எழுதிய தொகுப்பிலிருந்து கவிஞன் என்ற தலைப்பில் ஒரு கதை இன்னைக்கு நான் வாசிச்சேன். அதுல நம்மளுடைய கதாநாயகனா கவிவாணர் பிறைசூடியார் அப்படின்னு ஒரு கவிஞர் இருக்காரு. அவர் தொண்டை மண்டலம் அப்படிங்கிற ஒரு நாட்டில் அந்த அரசவைக்கு கீழே கவி பாடி வர்றாரு. அவரு ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் இருப்பவர். ஆனா தமிழ் இலக்கியம் மீதும் கவி பாடுவதிலும் ரொம்ப வல்லமை பெற்றவர். தன் வறுமையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கும் ஒரு கவிஞர். அவருடைய மனைவி ரொம்ப ஆதங்கப்பட்டுக்கிறாங்க. நம்ம வீட்டுல அடுப்புல பூனை தூங்குது, நம்மளுடைய வறுமை பாட்டுக்கு ஒரு வழி சொல்லாம இப்படி நாட்டுக்காக எழுதிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அவர் சொல்றாரு, இதுக்கெல்லாம் கவிஞன் ஆகிய நான் வருத்தப்படக்கூடாது. நம் நாட்டு மன்னன் நமக்கு வறுமை இல்லாம இருக்கிறதுக்கு தானே பொருள் எல்லாம் கொடுக்கறாரு, நம்ம ரொம்ப ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. இதுக்கிடையில அவரு ஒரு சமயம் எழுதிட்டு இருக்கப்போ கவிவாணரே அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. அப்போ அவருக்கு அவருடைய பணியில யாராவது இடையே வந்தா அவருக்கு ரொம்ப கோபம் வரும். சரி, அழைச்சது அரசனுடைய சேவகன் என்பதனால தன்னுடைய ஓலைச்சுவடையும் எழுத்தானையும் அப்படியே வச்சுட்டு எந்திரிச்சு அரசரை பார்க்க போறாரு. இப்போ அரசர் சில பாடல்கள்லாம் எழுத சொல்லியிருந்தனே, அதனுடைய நிலைமை என்ன இப்போ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ இந்த கவிவாணர் சொல்றாரு, முடியும் தருவாயில இருக்குங்க ஐயா அப்படின்னு சொல்றாரு. சரின்னு கவிஞர் நாட்டு மன்னன் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாரு. அப்போ மனைவி கேக்குறா, நீங்க இவ்வளவு வறுமையில இருக்கீங்க, அந்த நாட்டு மன்னனுக்கு நம்மளோட நிலைமை தெரியலையா? மற்ற வெளியூர்ல இருந்து வர கவி பாடுறவங்களுக்கெல்லாம் அவர் பொண்ணும் பொருளும் கொடுத்து அனுப்புறாரு, நீங்க இவ்வளவு வறுமையில இருக்கீங்க, உங்க நிலைமை அவருக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ, நான் சூட்சமமா என்னோட பாடல்கள்ல என்னோட வறுமையை பத்தி எழுதுறேன். கலைமகள் புரள்ல என்னுடைய கைகள்ல நான் திருமகளை போய் நான் யாசகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தன் மனைவி கிட்ட அவர் சொல்றாரு அந்த கவிஞர். அப்போ மனைவி சொல்றா, நமக்கு அதாவது கல்யாண வயதில் ஒரு மகள் இருக்கிறா, அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இதுக்கிடையில அந்த தொண்டை மண்டல நாட்டுக்கு மதுரை தமிழ்ச்சங்கத்தை சார்ந்த சிலர் இந்த கவி பாட இந்த கவிவாணரை அழைக்கிறாங்க. அப்போ இந்த அரசன் இவரை அவருடைய சார்பா இந்த மதுரைக்கு அனுப்பி வைக்கிறாரு. அங்க போய் தன்னுடைய முழு திறமையும் காமிச்சு இவர் பொண்ணும் பொருளும் நிறைய யானை அப்புறம் குதிரை இது மேல ஏற்றி விடுற அளவுக்கு மூட்டைகளை அந்த நாட்டு சங்கத்துல இவருக்கு கொடுத்து அனுப்புறாங்க. அப்ப இந்த கவிவாணர் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இத கேள்விப்படுற அந்த மனைவி நினைக்கிறா, நம்மளோட வறுமை எல்லாம் இதோட முடிஞ்சு போச்சு, நம்ம மகளுக்கு நம்ம நல்ல முறையில திருமணம் பண்ணலாம் அப்படின்னு அதாவது வழி மேல விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறார் கணவனுக்காக. நம்ம கவிவாணர் என்ன பண்ணாரு, நேரா அரசவைக்கு போறாரு அரசனை பார்க்க. அங்க போயிட்டு இருக்காரு. அப்போ ரொம்ப கோலாகலமா அந்த தொண்டை மண்டல அரசன் வரவேற்கிறார் கவிவாணரை. அப்போ மன்னரே, நான் கொண்டு வந்திருக்க பொருள் எல்லாமே உங்களுக்குதான் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி நியாயமாகும்? நீங்க பாடி பரிசு பெற்றது எனக்கு எப்படி சொந்தமாகும்? நீங்க தான் இதை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி மன்னர் சொல்றாரு. இல்ல, ஒரு கவிஞனுக்கு பொன் பொருள் மேல ஆசை வந்துருச்சுன்னா அவங்களால தன்னுடைய திறமையை வளர்த்துக்க முடியாது, நம்ம அதுக்கு அடிமையாயிடுவோம். அதனால இது உங்களுக்குதான் இது சேரணும். அப்புறம் என்ன இந்த நாட்டு இந்த கவி அரங்கத்துல என்ன ஒரு கவிஞனா நீங்க ரொம்ப மரியாதை பண்றீங்க, அதனால இது உங்களுக்குதான் சேரணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் மன்னன் இல்ல, உன்னுடைய வறுமைகள் எனக்கு தெரியும், நான் உன் மகளுடைய திருமணத்தை சீரும் சிறப்புமா நடத்தி வைக்க ஏற்பாடு பண்றேன், இது எல்லாமே உனக்கு சேர வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி
மகிழ்ச்சியா அனுப்பிச்சு வைக்கிறாரு. இங்க இந்த கதை முடியுது. அப்போ நான் இந்த கதையில இருந்து தெரிஞ்சுக்கிட்டது அவர் கலைமகள் யாசித்த கைகளில் நான் திருமகளை போய் கேட்க முடியாது அப்படின்னு தன்னுடைய கவிதை மேலையும் தன்னுடைய படைப்புகள் மேலையும் அவர் காட்டிய ஆர்வம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால இந்த கதையை நான் சூஸ் பண்ணேன். அப்புறம் நிறைய இடங்கள்ல இப்ப நிறைய ஆங்கில வார்த்தைகள் சேர்த்து நம்ம கதைகள் வாசிச்சுட்டு இருக்கோம் ரீசெண்ட் டைம்ல. ஆனா இந்த கதையில நிறைய தூய தமிழ் வார்த்தைகள் உபயோகப்படுத்தியிருந்தாங்க. அதுல கரி பரி அப்படின்ற இந்த 2 வார்த்தைகள்ல போய் நான் தேடிதான் அர்த்தம் கண்டுபிடிச்சேன். ஆஹ் கரி பரினா யானை குதிரை அப்படின்ற அர்த்தங்களை நான் தேடி கண்டுபிடிச்சேன். ஆனா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல தூய தமிழ் வார்த்தைகளை வச்சு கதையை படிச்ச ஒரு திருப்தி இருந்தது. அதை உங்களோட பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.